ஹலோ. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்க போகுது இந்த சேனல்ல. ஆனா இது வந்து டைரக்ட்டாவே ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டா சோகமான டிப்ரசிங் டாபிக் உள்ள தான் போப்போறோம். அது என்னான்னா, மேல் லோன்லினஸ் எபிடமிக் அப்படின்னு நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் மெயின் Instagramலலாம் போனீங்கன்னா, எல்லாருக்கும் வரது தான் மேல் லோன்லினஸ் எபிடமிக்ன்னு இப்போ வரது. அத வச்சு நெறைய ஜோக்ஸ் தான் வந்திருக்கும் ஆனா. ஸ்லைட்லி சீரியஸ் டோன்ல என்னதான் ஆவுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் டைரக்ட்டா எடுத்தோனே நீ அநியாயத்துக்கு சோகமான ஒரு டாபிக் அப்படின்னா, ஏன்னா எனக்கு ஒரு மாரி இருக்கு. ஒரு 2 மாசமா. அதனால அந்த டாபிக் உள்ள பார்ப்போம். மேல் லோன்லினஸ் அப்படின்றது அ பேசிக்கலி இன்னரன்ட்லி என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ ஒரு சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் தான். ஏன்னா யாருக்கும் திடீர்னு வரல இது. இது ரொம்ப வருஷமா இருக்கிறது தான். ஆனா இப்போ வந்து ஓரளவுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு. அ ஏன்னா ஜென்ஸின்னு எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க. இப்ப ஜென்ஸில வந்து அ ஜென்ஸில யாருனாலயுமே பெருசா பேசிக்கா ஒரு உண்மைய சொன்னா லவ் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யாருனாலயுமே டேட் பண்ண முடியல, லவ் பண்ண முடியல. அந்த கான்செப்ட் வரல. ஏன்னா, இந்த ஹோல் டேட்டிங் லைஃபே ஒரு மாரி மாறிடுச்சு. யூசுவலா நீங்க ஒரு 1980ஸ், 90ஸ், 70ஸ் எதுல வேணா எந்த இதுக்கு முன்னாடி இருந்த எந்த டெக்கேட்குள்ள போனாலுமே, அ எப்படி லவ் ஸ்டோரியோ இல்ல ஆரம்பிச்சுச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ரொம்ப முன்னாடி போனா லவ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ 90ஸ்ல எடுத்துக்கலாம். லவ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஸ்பேஸஸ் இருக்கும். ஸோ, ஒண்ணு வீடு, இன்னொன்னு வொர்க், இல்ல ஒண்ணு வீடு, இல்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் ஸ்பேஸ் வந்து வீடு, வொர்க், இல்ல வீடு, இல்ல ஸ்கூலா இருக்கலாம். ஸோ, 3 ஸ்பேஸ்ன்றது தான் நீங்க ஹாபீஸ், இல்ல நீங்க வெளில போய் பண்ற ஆக்டிவிட்டீஸ், நீங்க சும்மா இருக்கும்போது இருக்கிற இடம், பார்க்ஸ், இங்கெல்லாம் எங்க யாரையாவது மீட் பண்ணலாம், பேசலாம், பழகலாம். ஸோ, அந்த அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்பேஸ் டூ ஹேவ் ஃபிரெண்ட்ஸ், டூ ஹேவ் ஹாபீஸ், டூ ஹேவ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பீப்பிள் அதுதான் 3 ஸ்பேஸஸ். ஆனா, த ஸ்டார்ட் ஆஃப் இன்டர்நெட்லருந்து பேசிக்கா 3 ஸ்பேஸஸ் இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். வெளில போனா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு பிளான்ஸ்ல தான் வெளில போறோம். நம்ம ஓப்பன் எண்டடா வெளில போறது கிடையாது இப்பல்லாம். எஸ்பெஷலி பசங்க பண்றதில்ல. அ எ பசங்களோ இல்ல பசங்கன்னா சி ஏஜ்ல சொல்றேன். பண்றதில்ல. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டூ மீட் நியூ பீப்பிள், ஆப்பர்ச்சுனிட்டி டூ ஹேவ் ஃபிரெண்ட்ஸ், அ ஹேவ் அட்ராக்ஷன்ஸ், ஹேவ் இன்ஃபாக்சுவேஷன்ஸ் வித் பீப்பிள் அண்ட் டெவலப் இன்டூ திங்ஸ் அது போயிடுச்சு. ஸோ அது அது அங்க ஒரு ஸ்டார்ட் இருக்கு. லோன்லினஸ்ல. ஆனா ஏன் மேல் லோன்லினஸ் எபிடமிக் அப்படின்றாங்க எல்லாரும். ஜெனரலா லோன்லினஸ் எபிடமிக் இல்லன்னா, அதுவும் ஒரு சோசியல் கான்ஸ்ட்ரக்ட் தான். அதுல ப்ராப்ளம் என்னன்னா, எப்படி ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்ன்ட்டு வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்ம சொசைட்டில. அதே மாரி இல்ல அதே மாரின்னு சொல்ல மாட்டேன். பொண்ணுங்களுக்கு அநியாயத்துக்கு கஷ்டம் பசங்கள விட. ஆனா பசங்களுக்கு இருக்க கான்ஸ்ட்ரக்ட் என்னன்னா, அ அவங்களோட ஃபீலிங்ஸ் பத்தி பேச முடியாது. பசங்கக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் டைனாமிக்ஸ் அப்படிதான் ஒர்க் ஆகும். இப்ப நீங்க வந்து யாரையுமே இப்ப ஒரு ஜெனரலா இந்த மேல் லோன்லினஸ் எபிடமிக் நீங்க Instagramல போட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ரீல்ஸ் வரும் ஜோக் பண்ணி. பசங்கக்குள்ள ஏன் மேல் லோன்லினஸ் எபிடமி இருக்கு? ஏன்னா, ஒருத்தன் எனக்கு சோகமா இருக்குன்னு சொன்னா, அடுத்தவன் டாபிக் மாத்திருவான். அப்படிதான் நடக்கும். யாருமே ஆக்சுவலா ஃபீலிங்ஸ் பத்தி பேச முடியாது நீங்க. வெளில வர முடியாது. அத உள்ள அடைச்சு வச்சுட்டே இருப்பானுங்க. அது அப்படியே பழகிருச்சு. அ அதுதான் ஒரு நார்மல் அ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டைனாமிக்கா இருக்கு பசங்கக்குள்ள. பொண்ணுங்க பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. நான் பையன் தான். எனக்கு என்ன தெரியுமோ என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பேச முடியும். அதுலருந்து தான் நான் சொல்றேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகுது. ஸோ அட் சம் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபே இல்ல. ஏன்னா நீங்க வீட்ல பேச முடியாது ஆப்வியஸா எத பத்தியும் உங்க ஃபீலிங்ஸ் பத்தியோ, இல்ல உங்களுக்கு தனியா இருக்கிறது பத்தியோ, தனிமையா இருக்கிறது பத்தியோ, இந்த அந்த கான்செப்ட்ட பத்தி நம்பளுக்கு சின்ன வயசுலேருந்து பெருசா ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சான்ஸ் இருந்ததில்ல. தனிமைனா என்ன? ஏன் தனியா இருக்கிறீங்க? உங்களுக்கு அந்த ஃபீலிங் ஏன் வருது? அப்படின்னு. நீ தனிமையா இல்லையா? நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கியே! தனிமையா இல்லையா? நீ தான் இவங்க கூட இருக்கியே! அப்படின்றது தான் நம்மளுக்கு சின்ன வயசுல சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. தனிமைன்றது ஏன் அப்படி இருக்குன்னு. நான் ரொம்ப நாளா ட்ரை தான் பண்ணிட்டுருக்கேன். அந்த தனிமைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அ என்னோட பெர்சனல் ஃபீலிங் எப்படின்னா, நான் பெர்சனலா எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருந்ததில்ல இந்த வரைக்கும் என் வாழ்க்கையில. எனக்கு ரிலே எனக்கு என்னோட எந்த ஸ்பெசிஃபிக் பெர்சன் பத்தி பேச மாட்டேன் நானு. ஆனா, நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்ல. எனக்கு தெரியும். எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் என்னன்னா, ஓ மை காட்! நான் யோசிக்கிறது வரது, ஓகே யாராவது நம்மள லவ் பண்ணுவாங்களா? நம்பளுக்கு ஏன் இவ்ளோ நாளா எதுவுமே இல்ல? நம்ப பார்க்குறோம்.
எ எ இது வந்து சோசியல் மீடியான்றது வந்து இட் ஸ்டார்ட்டட் ஆஸ் அ வே டு ஹேவ் கனெக்ஷன்ஸ் வித் பீப்பிள், ஹேவ் டு ஹேவ் டச் ஹேவ் கான்டாக்ட் வித் பீப்பிள் தட் ஆர் லைக் ஸ்லைட்லி டிஸ்டன்ட் ஃப்ரம் யூ, லைக் ஸ்டேயிங் இன் டச் வித் பீப்பிள் அப்படி ஆரம்பிச்சது. இல்ல மேபி டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ், மேபி டு ஹேவ் அ ஆர்டிஸ்டிக் சைட், மேபி டு ஷோ யுவர் கிரியேட்டிவ் சைட் அவுட், அப்படி அப்படி யூஸ் பண்றதுக்கு இருந்தது. It went more into boasting about your life, or the only side you see is the positive side, and it's not as much as a positive side. It's more like seeing only the best of people, and then comparing yourself to them, and then feeling down about it. நான் டெய்லி பண்றேன். அதனால எனக்கு தெரியும் இது நான் என்ன பண்றேன்னு. இது இது நடக்குதுன்னு, ஏன்னா நான் டெய்லி பண்றேன். இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல எனி சோஷியல் மீடியா உங்களுக்கு பார்க்கிறது வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் மட்டும் தான். யாருமே உங்களுக்கு டவுன்ல இருக்கிறத பத்தி பேசுறது இல்ல. இல்ல போடுறது இல்ல. அது பார்த்தாலும் யாருக்கும் உங்களுக்கு இப்ப சோகமா இருக்கவங்களுக்கு சோகமா இருக்கிறத பத்தி பார்க்க வேணாம். ஆனா அதுவுமே ஓரளவுக்கு எனக்கு தெரியல. நான் ஏன் இந்த வீடியோ பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. மேபி இந்த மாரி இன்னொருத்தருக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது வேலிடேட் ஆகும்ன்றதுனால. இன்னொன்னு, எனக்கு இத பத்தி பேச யார்கிட்டயும் இல்ல. யாரும் இல்லன்றத விட எனக்கு பேச வேணாம். ஏன்னா, இப்ப நான் போய் என் அம்மாகிட்ட சொன்னேன்னா, என் அம்மா பயப்படுவாங்க. என்னடா இவன் தனிமையா இருக்கேன்னு சொல்றான். தனிமைய பத்தி பேசுறான். அதனால. ஆனா தனிமையா தான் இருந்தேன். அதனால பேசணும் போல இருந்துச்சு. அ ஸோ இந்த டேட்டிங் சைட்ல வரும்போது, பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேவ் இன்கிரீஸ்ட் விச் இஸ் நைஸ். அ இப்போ போக ஒரு ரொம்ப பேசிக் லெவல் யாரும் ஒத்துக்க மாட்றாங்க. விச் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன், விச் இஸ் வெரி குட். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேவ் இன்கிரீஸ்ட். பசங்களும் அதுக்கேத்த மாரி ஓகே ஹேவ் சேஞ்ச்ட். நான் என்னோட மென்டாலிட்டி மாத்தின்னு இருந்திருக்கிறேன் சின்ன வயசுல இருந்து. நான் எப்பவுமே ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி லெஃப்ட் விங் பெர்சனா தான் இருந்திருக்கேன். ஆனா எனக்கு அ சில விஷயத்துல என்னோட சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாத்தின்னு இருந்திருக்கேன். ஏதாவது டாக்ஸிக்கா இருந்துச்சுன்னா அத மாத்திட்டு இருந்திருக்கேன். ஸோ ஐ ஹவ் டன் திங்ஸ் லைக் தட். ஆ ஸோ அது வந்து இட் இஸ் ரியலி குட். ஆனா ப்ராப்ளம் வந்து இட்ஸ் மோர் சோ ஹவ் யூ மீட் பீப்பிள் அண்ட் த டைனாமிக்ஸ் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் விச் பிகன் இது வந்து ஒரு ரொம்ப நார்மலைஸ் ஆயிட்டதுனால, இதுக்கு மேல எதுவுமே இல்ல. இத விட டிஃபரெண்ட்டா எதுவுமே கிடையாதுன்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ நீங்க டேட்டிங் ஆப்ல தான் பார்க்க போறீங்க. 2 வார்த்தை தான் பேச போறீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு மாரி கான்ஸ்டன்ட் வேலிடேஷன். இது பேசிக்கா அது ரீல்ஸ் தள்ளுற மாரி தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. கான்ஸ்டன்ட் டோபமைன் ஹிட், கான்ஸ்டன்ட் வேலிடேஷன். யார்கிட்டயாவது பேசணும், 2 வாரத்துல முடிஞ்சுச்சு. யார்கிட்டயாவது பேசணும். ஜென்யூன் கனெக்ஷன்ஸே கிடையாது. அ அவன் பேசின்னு இருக்கான்றதுனால அவன் லோன்லியா இல்லன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த மாரி ஆயிடுச்சு. இப்ப என்னால சிரிக்க முடியும். நான் ஜாலியா இப்ப பேசிட்டு தான் இருக்கேன். என்னால இப்ப நாளைக்கு போயிட்டு ஒரு காமெடி பார்த்தேன்னா, நான் ஜாலியா சிரிச்சுன்னு தான் இருப்பேன். ஆனா எனக்கு வந்து ஓ மை காட் நான் ஹேப்பியா இருக்கேனான்னா இல்ல. அ அது வந்து இதுவாயிருச்சு. பிளஸ் வேலை இப்போ ஓவராலா இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற பிரஷர்ல வேலையும் ஒரு பிரஷரா ஆட் பண்ணியிருக்கும்போது, ஏன்னா திருப்பி இந்த சோசியல் கான்ஸ்ட்ரக்ட் பசங்கன்னா வேலைக்கு போணும். பசங்கன்னா இது பண்ணணும். இந்த ஸ்பெசிபிக்ஸ் இருக்கு. அத நீங்க பண்ணலன்னா உங்களோட வேல்யூ கம்மியாயிடுது. சோஷியல்ல. சோஷியல் ஸ்டேட்டஸ் கம்மியாகுது. சோஷியல் வேல்யூ கம்மியாகுது. அ அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் அப் ஆயிட்டே இருக்கும்போது, ஒரு ஜெனரேஷன் எல்லாத்தையுமே இந்த மாரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இட் இஸ் லைக் ஃபார்ம்ட் இன்டூ அன் எபிடெமிக் வேர் லைக் மெஜாரிட்டி ஆஃப் மென் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஹை லெவல்ஸ் ஆஃப் லோன்லினஸ். திஸ் இஸ் எ ரியல் திங். அது லோன்லினஸ்ன்றது ஒரு ஒரு ஃபீலிங் மட்டுமே இல்லாம கூட, அதுக்கு பிசிக்கல் இம்பாக்ட்ஸ் இருக்கு. ஒரு அளவுக்கு மேல போயிட்டா. நெறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு லெவலுக்கு மேல லோன்லினஸ் இருந்துச்சுன்னா, ரியல் லைஃப் அஃபெக்ட் ஆவுதுன்னு. பிசிக்கலா அஃபெக்ட் ஆறீங்க. ரியல் லைஃப் அஃபெக்ட், மென்டல் ஸ்டேட் அஃபெக்ட் ஆகுது. அதனால எமோஷனல் ஸ்டேட் அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்க எப்படி டே டூ டே போறீங்கன்னு அஃபெக்ட் ஆகும். ஆனா எனக்கு இதுல சொல்யூஷன் ஏதாவது இருக்கான்னா எனக்கு தெரியல. நானும் தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு வேணும். எனக்குமே தான் இருக்கு. அதனால ஓகே சொல்யூஷன் இருக்கான்னா எனக்கு தெரியல. ஆனா மேபி ட்ரை டூ டாக் டூ பீப்பிள். ஏன்னா இது போய் நான் நான் பண்ணு நான் எனக்கு நான் எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிற மாரி இது. ஐ அம் நாட் டாக்கிங் டூ எனிஒன் எல்ஸ் ரைட் நவ். இந்த லாஸ்ட் மந்த்ல ஐவ் டாக்ட் டூ பீப்பிள் ஃபார் கவுண்ட் லைக் ஃபார் ஹார்ஸ் தட் ஐ கேன் கவுண்ட் இன் மை ஹேண்ட்ஸ். லைக் 10 ஹவருக்கு மேல பேசியிருக்க மாட்டேன் யார்கிட்டயும் நான் இந்த ஃபுல் மாசத்துல. 10 ஹவர் ஒரு ஃபுல் மாசத்துக்கு ஒரு நார்மல் ஹியூமன் இன்டராக்ஷனே சொல்றேன் நான். அது கொஞ்சம் கொஞ்சமா செக்யூர்ட் ஆவ 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 அது அந்த ஃபீலிங்ஸ் இன்கிரீஸ் ஆவுது நம்பளுக்கு. ஓ மை காட்! தனிமையா இருக்கோன்னு. அது டெஃபினட்டா ஒரு ஃபேக்டர்.
இன்னொரு ஃபேக்டர் வந்து அகைன் when we're going about the relationship side, அது இந்த ஓவராலா எனக்கு திருப்பி சொல்யூஷன் என்னன்னு தெரியல. மேபி டு ஸ்டார்ட் having more hobbies. Maybe to start creating the third spaces again. ஏன்னா, அதுதான் எண்ட் ஆஃப் த டே. நீங்க யாரையுமே எங்கேயுமே பார்க்க முடியாது, பேச முடியாது, பழக முடியாது. உங்களுக்கு இந்த 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 டேட்டிங் ஆப் கல்ச்சர் வந்து இட்ஸ் அகெயின் ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் டோபமைன் ஹிட் வித் வேலிடேஷன். பட் இட்ஸ் நத்திங் எல்ஸ். உங்களுக்கு ஆக்சுவல் ரியல் ஜெனுவின் கனெக்ஷன்ஸ் வேணும். உங்களுக்கு இந்த ஃபீலிங்க அஃபெக்ட் பண்றதுக்கு அப்படின்னா, I think you just have to make new hobbies, have new hobbies, just go out, try new things, have some sort of third space where like friends புடிச்சுக்கிட்டா கூட, so like at the end of the day, even if you want a relationship, the end goal may be to have a relationship, but you don't find that in that specific third space, have another space, like have another hobby, just make new friends. ஏன்னா that seemed to work for me for a while. ஏன்னா so I'm 22 years old. I've never been in a relationship. I've experienced loneliness for about 5 to 6 years of my life. For the last 5 6 years of my life, that I felt like I'm behind someone else, almost everyone else, because I never got to experience some things that everyone else got to experience, and that made me feel bad somehow. And I tried to cope with that. I tried to manage it, and I've done a good job of it till now. So, but been creeping up again. So I just thought maybe making a video. I don't know why I'm doing this again. I'm just putting this out. I don't think I'm going to edit this. I'm just going to put this video out. So I've always been எனக்கு யூடியூப்னா பைத்தியம். ஸோ யூடியூப் பாட்காஸ்ட் அப்பில் தான் வாழ்வேன் நான். அதனால மேபி இந்த மாதிரி பண்ணி போட்டேன் எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் 2 3 வீடியோ போடுவேன். மோஸ்ட் லைக்லி பாலிடிக்ஸ் பற்றியோ பேசுவோம், ஸ்போர்ட்ஸ் பற்றியோ பேசுவேன் நானே. ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ், சாப்பாடு தவிர வேறு எதுவும் தெரியாது எனக்கு. அதை பற்றி டெஃபினட்டாக பேசி அடுத்த வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா எனக்கு தெரில, நான் இது போட போகிறேன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு வேளை இந்த வீடியோ வெளில வந்துச்சுன்னா. தேங்க்யூ.